கார்த்திகை முதல் நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை கோடம்பாக்கம், மகாலிங்கபுரம், எம்ஆர்சி நகர், அண்ணா நகர், கே நகர் ஆகிய இடங்களில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் கார்த்திகை முதல் நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிவித்து தங்கள் விரதத்தை தொடங்கினர். மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குருசாமியிடம் மாலை அணிந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் 48 நாள் விரதத்தை இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்கின்றனர். குழந்தைங்க 2 பேருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் மாலை போட்டேன். நான் ஆல்ரெடி நிறைய டைம் போட்டிருக்கேன். கார்த்திகை 1 போடுறது எங்களுக்கு அந்த ஐயப்பன் சாமி பார்க்குறதுக்கு போடுறோம். ஒரு 48 நாள் விரதம் இருந்துட்டு நாங்கள் எல்லாம் குரூப்பாக பஸ்ஸில் போவோம் சாமி பார்க்கறதுக்கு. இதேபோல் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேனருவி, ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடி மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் குற்றாலத்தில் ஐயப்பன் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இன்றைக்கி கார்த்திகை 1 தென்காசி சுற்றுலா பகுதி சாமிமார்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு மாலை அணிந்து ஐயப்பருக்கு மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருப்போம். தென்காசி சுற்றுலா பகுதியில் ஆரியங்கா, அச்சங்கோயில், இளஞ்சி, அதுக்கப்புறம் குற்றாலம், அப்புறம் தோரணமலை அனைத்து பகுதியிலும் போய் தென்காசி மக்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருக்கும். நாங்களும் இன்றைக்கி கார்த்திகை 1 மாலை அணிந்து இன்னிலேருந்து விரதத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திக்குறிச்சி மகாதேவர் கோவில், வெட்டுவெண்ணி தர்மசாஸ்தா கோவில், திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் புத்தாடை அணிந்து தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வல்லப ஐயப்ப கோவிலில் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். முறைகளை ஒவ்வொரு கன்னிச்சாமிக்கும் வலியுறுத்தி இவ்வாறுதான் விரதம் இருக்க வேண்டும். ஒரு மண்டலம் முறையாக நோன்பிருந்தால்தான் நாம் இறைவனை சரணாகதி அடைய முடியும் என்ற தத்துவங்களை இங்கு நாம் வலியுறுத்தி வருவதனால் அனைத்து சுவாமிமாரும் இந்த ஆலயத்தில் மாலை என்ற சுவாமிகள் அனைவரும் முறையாக ஒரு மண்டலம் நோன்பிருந்து முறையாக இருமுடி கட்டி முறையாக நல்லபடியாக சிறப்புடன் படியேறி வருகிறார்கள்.